அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 17 வரை, மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு இயேசு என்னும் நாமம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். சங்கீதம் 91:14. உன்னை எங்களிடம் அனுப்பிய அந்த தேவனுடைய நாமம் என்ன என்று இஸ்ரவேலர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் என்று மோசே தேவனிடம் கேட்டான். அதற்கு அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்னும் நாமத்தை வெளிப்படுத்தினார். அதாவது தேவன் மோசேயை நோக்கி நான் யெகோவா என்றார். யாத்திராகமம் 6:2. யெகோவா என்றால் எப்போதும் இருக்கிறவர் என்று அர்த்தமாகும். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு இந்த நாமங்களில் தம்மை வெளிப்படுத்தாமல் 100 வயதிலும் குழந்தையை கொடுக்கத்தக்க சர்வ வல்லமையுள்ளவர் என்னும் நாமத்தையே வெளிப்படுத்தினார். ஆனால் மீட்பின் கிரியைக்கு இறங்கிய போதோ நான் எப்போதும் இருக்கிறவர் என்னும் நாமத்தில் மோசேக்கும் ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்தினார். ஜனங்களும் அவரது நாமத்தை அறிந்து கொண்டார்கள். அப்படியே விடுவித்து கானானில் அவர்களை சேர்க்கும் வரை அவர்களோடே இருந்தார். அன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது ஜனங்களை விடுவிப்பதற்கு தமது வல்லமை மிக்க நாமத்தை தெரியப்படுத்திய தேவன் அவர்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படிக்கு இயேசு என்ற நாமத்தை தாங்கியவராக 2000 ஆண்டுகளுக்கு முன் வெளிப்பட்டார். இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். மத்தேயு 1:21 என்று அர்த்தமாம். ஆம், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. அவர் நம் மீட்பர், நம்மை ரட்சிக்கிறவர். அந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:12. அத்துடன் இம்மானுவேல் என்னும் நாமமும் நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் எப்போதும் இருக்கிறவர் நம்முடனே இருக்கிறார் என்பது இதனால் உறுதியாகிறது. தேவ பிள்ளையே, நமக்கு கிடைக்கின்ற கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான். அன்று இருக்கிறவராக இருக்கிறவர் இஸ்ரவேலரை மீட்டார். இன்றும் அவர் நமது பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அவர் இயேசு என்று நீ அறிகிறாயா? உனக்கு மீட்பு வாக்களிக்கப்படுகிறது. நம்மோடு இருக்கிற அவரை நீ அறிந்திருக்கிறாயா? அவரிடத்தில் நீ செல்லும் போது அவரது அடைக்கலம் உனக்கு நிச்சயம் உண்டு. ரட்சிப்பும் அடைக்கலமும் இதுவே தேவன் நமக்கருளும் கிறிஸ்துமஸ் பரிசு. ஜெபம் செய்வோமா? எங்கள் ரட்சிப்பும் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் உமக்கே எல்லா மகிமையையும் செலுத்துகிறோம். ஆமேன்.